அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். மீண்டும் ஆசிரியத்தினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இதுவரை நாம் பொது சேவைகளை வழங்கும் அரச அதிகாரிகள் தொடர்பான விடயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுவரை காலமும் கிராம அதிகாரி, பயிர்ச்செய்கை அதிகாரி, சமுர்த்தி அதிகாரி போன்றவர்களின் மூலம் பெறக்கூடிய விடயங்களை பற்றி கடந்த காணொளிகளில் நாம் பார்த்திருக்கின்றோம். இதுவரை அதை பார்க்காதவர்கள் நீங்கள் எமது ஆசிரியத்தினூடாக பார்த்து கொள்ள முடியும். இன்று நாம் இரு விடயங்கள் தொடர்பான அம்சங்களை பார்க்க இருக்கின்றோம். ஒன்று குடும்ப சுகாதார உத்தியோகத்தரின் சேவைகள், மற்றையது பொது சுகாதார உத்தியோகத்தரின் சேவைகள். அதில் முதலாவதாக குடும்ப சுகாதார உத்தியோகத்தரின் சேவைகளை பார்ப்போம். குடும்ப சுகாதாரம் தொடர்பான ஆலோசனைகளை வழங்குதல், கர்ப்பிணி தாய்மார்களுக்கான கர்ப்பகால பராமரிப்புகளை ஏற்பாடு செய்தல், குடும்ப திட்டம் தொடர்பான ஆலோசனைகளை வழங்குதல், சுகநல கல்வி வழங்குதல், வீடுகளுக்கு சென்று கர்ப்பிணி தாய்மார்களை பரிசோதித்தல், பிரசவத்தின் முன் பிரசவத்தின் பின் பராமரிப்புகளை பேணல், குழந்தைகளின் வளர்ச்சி நிறை தொடர்பான ஆவணங்களை பேணல், ஆலோசனை வழங்கல், பரிசோதித்தல், தாய் சேய்க்கான போசாக்கை அவதானித்து ஆலோசனை வழங்கலும் மேம்படுத்தலும், தாய்ப்பால் ஊட்டல் போன்ற விடயங்களை நாம் குடும்ப சுகாதார உத்தியோகத்தரின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக பொது சுகாதார உத்தியோகத்தரின் சேவைகளை பார்த்தோமானால், சுற்றுச்சூழல் சுகாதாரத்தை பேணல், பாடசாலை சுகாதாரத்தை மேம்படுத்தல், இளம் பருவ சுகாதாரத்தை மேம்படுத்தல், வீட்டு வசதி மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்தல், உணவு ஆரோக்கியம் என்பவற்றை மேம்படுத்தல், பொது சுகாதார சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பேணல், தொற்றும் மற்றும் தொற்றா நோய் கட்டுப்பாடுகளை பேணல், புகைப்பொருள் மற்றும் மதுசார பாவனை கட்டுப்பாடு தொடர்பில் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டத்தை நடைமுறைப்படுத்தல், சுகாதார கல்வி மற்றும் மேம்பாடு தொடர்பாக கவனத்தை செலுத்துதல், இடர் முகாமைத்துவத்தை மேற்கொள்ளல். போன்ற விடயங்களை நாம் பொது சுகாதார உத்தியோகத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறான பல விடயங்களை நாம் இந்த காணொலியில் பார்த்திருக்கின்றோம். ஆகவே தொடர்ந்து எம்முடன் இணைந்திருங்கள். உங்களுக்கு பல கல்வியியல் சார்ந்த விடயங்களை நாம் வழங்க காத்திருக்கின்றோம். நன்றி.